ஜனநாயகன் படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படம் முதல் நாள் வசூல் 100 கோடிய தாண்டுமா? அப்படிங்கிறத இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். அது மட்டும் இல்லாம, ஜனநாயகன் படத்தோட ஃபைனல் அட்வான்ஸ் புக்கிங் ஒரு பெரிய நம்பரே கலெக்ட் பண்ணியிருக்கு. அதையும் பார்ப்போம். அது மட்டும் இல்லாம, டே 1 எவ்வளோ கலெக்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற அந்த ப்ரெடிக்ஷனையும் பார்த்துருவோம். இது இல்லாம இன்னும் சில படங்கள் அன்பே டயானா, ஒடிசி, அப்புறம் கட்டா குஸ்தி 2, இதய முரளி, இன்னும் சில படங்கள் அதெல்லாம் என்னென்ன படங்கிறத வீடியோக்குள்ள பார்க்கலாம். ஸோ நேற்று வீடியோவில் நான் வந்து ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சுருந்தேன். ஸ்க்ரீனில் காட்டுறேன் பாருங்கள், இதுதான் அந்த ஃப்ரேம். நிறைய பேர் கரெக்டாக கெஸ் பண்ணியிருந்தீங்க. ஆமாங்க, சேது அப்படிங்கிற படம் தான் அந்த படத்தில் வரக்கூடிய ஃப்ரேம் தான். ஸோ இதை கரெக்டாக கெஸ் பண்ண முதல் 5 பேர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முகமது ரிகாஸ், அக்கீம், அப்புறம் அயன் எஸ்கேஎம், ஸ்ரீ பிரவீன், ஆஷிக் மீரான், இந்த 5 பேர் தான் முதல்ல கரெக்டாக கெஸ் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு வந்து ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சிருக்கேன். அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கிறத கெஸ் பண்ணுங்க, கமெண்ட்ல போடுங்க. ஈவில் டெட் பர்ன் இந்த படம் நேற்று 13வது நாள் இந்தியாவில் 76 லட்சம், டோட்டலாக இந்தியாவில் 33 கோடியே 95 லட்சம், இந்தியாவில் ஒரு பெரிய வெற்றி படமாகவே அமைஞ்சிருக்கு. வேர்ல்டு வைடு இந்த படம் வந்து 52.6 மில்லியன் US டாலர்ஸ், 508 கோடி கிட்ட. இந்த படத்தோட பட்ஜெட் 20 மில்லியன் US டாலர்ஸ். ஒடிசி நேற்று 6வது நாள் செம்ம கலெக்ஷன் எடுத்திருக்கு. தமிழ்நாட்டில் 92 லட்சம், ஆந்திரா தெலுங்கானாவில் 1 கோடியே 39 லட்சம், கர்நாடகாவில் 1 கோடியே 80 லட்சம், கேரளாவில் 59 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 4 கோடியே 63 லட்சம். இந்தியாவில் மட்டும் இந்த படம் நேற்று 6வது நாள் 9 கோடியே 33 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. டோட்டலாக இந்தியாவில் மட்டுமே 100 கோடியே கடந்திருக்கு. டோட்டலாக தமிழ்நாட்டில் 8 கோடியே 96 லட்சம், ஆந்திரா தெலுங்கானாவில் 15 கோடியே 70 லட்சம், கர்நாடகாவில் 17 கோடியே 53 லட்சம், கேரளாவில் 6 கோடியே 56 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 58 கோடியே 20 லட்சம். இந்தியாவில் மட்டும் இந்த படம் இதுவரையும் இந்த 6 நாளில் 106 கோடியே 95 லட்சம் இந்த படம் வசூல் பண்ணியிருக்கு. இந்த படம் உலகம் முழுக்க 304 மில்லியன் US டாலர்ஸ் வந்து கிளைம் பண்ணியிருக்கு. இந்த 6 நாளில் 2925 கோடி கிட்ட இந்தியன் கரன்சிக்கு வருது. இந்த படத்தோட பட்ஜெட் 250 மில்லியன் US டாலர்ஸ். வசூல் ரீதியா ஒரு பெரிய கலெக்ஷன் எடுத்துக்கிட்டு இருக்கு. முக்கியமா இந்தியாவில் இந்த படம் ஒரு பெரிய பிளாக் பஸ்டர். எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் மட்டுமே இந்த படம் 150லேருந்து 200 கோடி கிட்ட கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு செம்ம கலெக்ஷன் போயிட்டு இருக்கு. இன்னைக்கு ஜனநாயகன் ரிலீஸ் ஆயிருக்கு. இதுக்கப்புறம் எப்படி ஒடிசி இருக்க போகுது கலெக்ஷனுங்கிறத பார்ப்போம். தமால் 4 நேற்று 13வது நாள் இந்தியாவில் 3 கோடியே 86 லட்சம், உலகம் முழுக்க 4 கோடியே 32 லட்சம், 162 கோடியே 18 லட்சம் இந்தியாலையும், 186 கோடியே 72 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. வசூல் ரீதியா ஒரு வெற்றி படமாகவும் அமைஞ்சிருக்கு. 150 கோடி பட்ஜெட். லெனின் அப்படிங்கிற படம் நேற்று 13வது நாள் ஆந்திரா தெலுங்கானால 1 கோடியே 14 லட்சம், உலகம் முழுக்க 1 கோடியே 36 லட்சம், 48 கோடியே 85 லட்சம் இந்த படம் ஆந்திரா தெலுங்கானாலையும், டோட்டலா உலகம் முழுக்க 67 கோடியே 3 லட்சம். இந்த படத்தோட பட்ஜெட் 50 கோடி. வசூல் ரீதியா ஆல்ரெடி வெற்றி படம். ஓ சுகுமாரி இந்த படம் நேற்று 6வது நாள் ஆந்திரா தெலுங்கானால 23 லட்சம், இந்தியாவில் 24 லட்சம், 1 கோடியே 79 லட்சம் ஆந்திரா தெலுங்கானாலையும், 1 கோடியே 92 லட்சம் இந்தியாவில் கலெக்ட் பண்ணியிருக்கு. 4 கோடி இந்த படத்தோட பட்ஜெட். வரவு அப்படிங்கிற படம் மலையாள படம். டே 7 கேரளாவில் 26 லட்சம், உலகம் முழுக்க 41 லட்சம், 8 கோடியே 96 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 10 கோடி பட்ஜெட். கட்டா குஸ்தி 2 நேற்று 20வது நாள் தமிழ்நாட்டில் 36 லட்சம், உலகம் முழுக்க 39 லட்சம், 39 கோடியே 43 லட்சம் தமிழ்நாட்டிலையும், 52 கோடியே 40 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 27 கோடி பட்ஜெட். வசூல் ரீதியா இந்த படம் ஒரு பெரிய ஹிட்டாவே அமைஞ்சிருக்கு. இதய முரளி நேற்று 13வது நாள் தமிழ்நாட்டில் 34 லட்சம், உலகம் முழுக்க 41 லட்சம், 19 கோடியே 11 லட்சம் தமிழ்நாட்டிலையும், 28 கோடியே 50 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 26 கோடி பட்ஜெட். இந்த படமே வசூல் ரீதியா ஒரு வெற்றி படமா அமைஞ்சிருக்கு. அடுத்தது அருள்நிதி அவர்களோட அருள் 1 நேற்று 6வது நாள் தமிழ்நாட்டில் 19 லட்சம், இந்தியாவில் 20 லட்சம், 1 கோடியே 25 லட்சம் தமிழ்நாட்டிலும், 1 கோடியே 33 லட்சம் இந்த படம் வந்து இந்தியாவில் கலெக்ட் பண்ணியிருக்கு. 5 கோடி பட்ஜெட். அன்பே டயானா நேற்று 6வது நாள் எவ்வளவு வசூல்? வசூல் ரீதியா இந்த படம் வெற்றி அடைகிறதுக்கு இன்னும் எவ்வளவு வசூல் தேவைங்கிறத பார்ப்போம். தமிழ்நாட்டில் 38 லட்சம், உலகம் முழுக்க 43 லட்சம், டோட்டலா 3 கோடியே 82 லட்சம் தமிழ்நாட்டிலையும், 4 கோடியே 45 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 7 கோடி இந்த படத்தோட பட்ஜெட். ஸோ இந்த படம்லாம் கமிஷன் பேசிஸ்ல தான் ஓன் ரிலீஸ் தான் பண்ணியிருப்பாங்க. இந்த படத்துல இருந்து எவ்வளவு ஷேர் வருதோ அதுல இருந்து 8%லேருந்து 10%க்குள்ள கமிஷன் போயிடும். இப்போ உதாரணத்துக்கு இந்த படத்துக்கு இதுவரையும் ஒரு 2.25 கோடி கிட்ட ஷேர் வந்திருக்கு அப்படின்னா, கிட்டத்தட்ட அதுல ஒரு 10% போகுது அப்படின்னா 2 கோடி கிட்ட ஷேரா வந்து ப்ரொடியூசருக்கு வரும். தியேட்டருக்குல இந்த படம் ஓரளவுக்கு ஒரு 2 கோடியில இருந்து 3 கோடி ஷேர் வந்தாலே போதும். இந்த படம் ஆக்சுவலா 5 கோடி கலெக்ட் பண்ணிச்சு அப்படின்னாலே இந்த படம் ஓரளவுக்கு வெற்றி அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு மேபி டைம் இருந்தது அப்படின்னா இந்த படம் 5 கோடி வசூல் பண்றதுக்கு நேரம் இருந்திருக்கும்.
ஸோ இனிமே பண்ணுமான்னு கேட்டிங்கன்னா தெரில, அது நாளைக்கு தான் நம்மளுக்கு தெரியும். ஸோ நீங்க எத்தனை பேர் அன்பே டயானா பார்த்துட்டீங்க? உண்மையிலேயே இந்த படம் எப்படி இருக்கு அப்படிங்கிறதையும் கமெண்ட்ல போடுங்க. ஸோ மீதி படத்தோட வசூல பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா பண்ணிக்கோங்க. லைக் அப்படிங்கிறத பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் அதை லைக் பண்ணதுக்கு அப்புறம் ஹைப் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வரும், அதையுமே கொடுத்துருங்க. ஸோ இப்போ மீதி படத்தோட வசூலை பார்த்துருவோம். ஜனநாயகன் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படம் டே 1 100 கோடி வசூலை தாண்டுமா இல்லையா அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபைனலா இந்த படம் அட்வான்ஸ் புக்கிங்ல எவ்வளவு கலெக்ட் பண்ணிருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இந்த படம் ஃபைனல் அட்வான்ஸ் புக்கிங்ல தமிழ்நாட்டில் 16 கோடியே 77 லட்சம், ஆந்திரா தெலுங்கானால 2 கோடியே 40 லட்சம், கர்நாடகாவில் 8 கோடியே 18 லட்சம், கேரளால 3 கோடியே 45 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 1 கோடியே 28 லட்சம், ஓவர்சீஸ்ல 26 கோடியே 32 லட்சம், உலகம் முழுக்க 58 கோடியே 40 லட்சம் இந்த படம் வந்து ஃபைனல் அட்வான்ஸ் புக்கிங்ல கலெக்ட் பண்ணிருக்கு. தமிழ்நாட்டில் ஒரு செம்ம கலெக்ஷன் எடுத்திருக்கு. முக்கியமா கர்நாடகால பெரிய நம்பர், ஓவர்சீஸ்ல ஒரு பெரிய ஜம்பே இருக்கு. முக்கியமா மலேசியாவா இருக்கட்டும், யுஎஸ்ஏவா இருக்கட்டும், கனடாவா இருக்கட்டும், யூகேவா இருக்கட்டும், எல்லா இடத்துலையுமே ஒரு நல்ல வசூல் வரப்போகுது டே 1. ஸோ ஒரு நல்ல நம்பர் வந்திருக்கு. ஸோ இந்த அட்வான்ஸ் புக்கிங்கை வச்சு இப்போதைக்கு போய்கிட்டு இருக்க இந்த லைவ் கலெக்ஷனை வச்சு என்னோட ப்ரெடிக்ஷன் நான் வந்து இப்போ சொல்ல போறேன். ஸோ ஜனநாயகன் டே 1 எவ்வளோ கலெக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம். தமிழ்நாட்டில் 28 கோடியிலேருந்து 32 கோடி மோஸ்ட்லி பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஆந்திரா தெலுங்கானால 4.5 கோடியிலேருந்து 5 கோடி, கர்நாடகாவில் 13லேருந்து 15 கோடி, கேரளாவில் 6லேருந்து 8 கோடி, ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 2லேருந்து 3 கோடி, ஓவர்சீஸில் 40லேருந்து 50 கோடிக்கிட்டே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. உலகம் முழுக்க 93 கோடியிலேருந்து 113 கோடி வரையும் இந்த படத்துக்கு வாய்ப்பு இருக்குங்க. அந்த அளவுக்கு ஒரு பெரிய கலெக்ஷன் எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்லி இந்த படம் 100 கோடியே கடக்கிறதுக்கு மோஸ்ட்லி பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ நீங்க உங்களோட ப்ரெடிக்ஷனை கமெண்ட்ல போடுங்க. டே 1 ஜனநாயகன் எவ்வளோ கலெக்ட் பண்ணுவோன்னு. ஸோ இத்தனைக்கும் இந்த படம் ஆல்ரெடி லீக் ஆகி இந்த படத்தை நிறைய பேர் பார்த்துட்டாங்க. அப்படி இருந்தும் ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு படம் எப்படி வருமோ அந்த மாதிரி ஒரு புக்கிங் தான் நடந்திருக்கு. அந்த மாதிரி ஒரு கலெக்ஷன் தான் போய்கிட்டு இருக்கு. அந்த மாதிரி தான் டிக்கெட்டே கிடைக்காம பெரிய டிமாண்டை கிரியேட் பண்ணியிருக்கு. ஸோ உண்மையிலே டே 1 பார்க்கணும்னு நினைச்ச நிறைய பேரால் பார்க்க முடியல. ஆக்சுவலாக எனக்குமே டிக்கெட் கிடைக்கல. நான் டே 1 பார்த்துட்டு ரிவ்யூலாம் பண்ணலாங்கிற ஐடியாலாம் இருந்தேன். கடைசி வரை டிக்கெட் கிடைக்கல. அடுத்ததா மா இன்டி பங்காரம் ஃபைனல் பாக்ஸ் ஆஃபீஸ் எவ்வளோ அப்படிங்கிறத இப்போ பார்த்துருவோம். ஆந்திரா தெலுங்கானால 57 கோடி 29 லட்சம், கர்நாடகாவில் 13 கோடியே 12 லட்சம், தமிழ்நாட்டில் 5 கோடியே 36 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 85 லட்சம், ஓவர்சீஸில் 24 கோடியே 87 லட்சம், 101 கோடியே 49 லட்சம் இந்த படம் வந்து உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 25 கோடி பட்ஜெட், 20 கோடி தியேட்ரிக்கல் ரைட்ஸ், 48 கோடிக்கு மேலே இந்த படத்துக்கு ஷேர் வந்து வசூல் ரீதியாக ஒரு பெரிய வெற்றி படமாகவே அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த படத்தில் ரொம்ப முக்கியமாக அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் அவ்வளோ சூப்பராக இருந்தது. இந்த படத்தோட ஸ்டோரியை அவ்வளோ என்கேஜிங்காக கொண்டு போயிருந்தாங்க. ஒரு சீன் கூட போர் அடிக்கல. இந்த படத்தோட முக்கியமான வெற்றி காரணம் என்ன அப்படின்னா சமந்தா அப்படிங்கிற ஒரே ஒரு கேரக்டரை வச்சு மட்டும்தான் இந்த மொத்த படமே நகர்ந்துருக்கு. சமந்தா இல்லாமல் இந்த படத்தை வேற யாராவது பண்ணியிருந்தாங்கன்னா இந்த அளவுக்கு ஒரு பெரிய வெற்றி படமா அமைஞ்சிருக்குமா அப்படிங்கிறது தெரில. உண்மையிலே இந்த படம் ஒரு ஃபீமேல் சென்ட்ரிக்ல ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் படம். கண்டிப்பா ஒரு மைல்கல் அப்படின்னு சொல்லலாம். ரீசெண்ட் டைம்ல பாத்தீங்க அப்படின்னா ஹீரோயின்ஸ் வந்து ஆக்ஷன்ல இறங்கியிருக்காங்க. அந்த ஆக்ஷன் படங்கள் எல்லாமே பெரிய அளவுல வெற்றி படமா அமைஞ்சிருக்கு. ஆக்ஷன் படம் மட்டும் இல்ல, ஃபீமேல் சென்ட்ரிக் மூவி ரீசெண்ட் டைம்ல எல்லாமே பெரிய வெற்றி படமா அமைஞ்சிருக்கு. தாய் கழவியா இருக்கட்டும், பிளாஸ்டா இருக்கட்டும், இப்போ மா இன்டி பங்காரமா இருக்கட்டும். ஸோ அந்த அளவுக்கு பெரிய வெற்றி படங்களாக அமைஞ்சிருக்கு. அதுல முக்கியமான படம் இந்த மா இன்டி பங்காரம், தமிழ்ல எங்கள் தங்கம். ஸோ நீங்க எத்தனை பேர் இந்த படத்தை தியேட்டர்ல போய் பார்த்தீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல போடுங்க. இதே மாதிரி ஒரு வீடியோல இதே மாதிரி கலெக்ஷன் ரிப்போர்ட்ல மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரஹ்மான்.